Sir, good evening. Good morning. Good evening. One second. Good evening. For you, anyway, good morning. Let's get started. I saw your homework. Very nice. Okay. So, sir, do we have to correct anything in Yeah, there? we Or are going to correct because we need to run through that. It's okay. better to run through it. Let me check. Okay. And let's walk through because some of the formats a little bit different. என் வாழ்க்கை துணை என் சிறந்த நண்பர். So how will you say that? My life partner. So life partnerங்கிறது சொல்லலாம். வேற ஏதாவது சொல்லலாமா? Okay. My My spouse சொல்லலாம். spouse சொன்னாக்கா இந்த சைடுக்கு ரெண்டுத்துக்குமே ஒர்க் அவுட் ஆயிடும். ஒரு நிமிஷம். is my spouse is my best friend. That's all. நாங்கள் பொறுப்புகளை பகிர்கிறோம். We are sharing our responsibilities. பகிர்கிறோம், பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்னு இல்ல. We share தான வரும். We share our that. responsibilities. Yeah. அவர்னு போடலாம். சும்மா இப்படியே போட்டாலும் ஓகே. We share responsibilities. நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம். We respect each other. அவ்வளவுதான். இப்ப நீங்க அதை வந்து பிராக்டிஸ் பண்ண எவ்வளவு ஈஸியா வரும் பாருங்க. சார், இங்க ஏன் நம்ம ஆர் போடக்கூடாதுங்கிறோம்? அது we are sharing இதை சொல்றீங்களா? ஆமா. We are sharing. நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்னு இல்லையா? பகிர்கிறோம். இந்த நேத்தையும் பகிர்கிறோம், இன்னைக்கும் பகிர்கிறோம், நாளைக்கும் பகிர்கிறோம். ஸோ முக்காலத்துக்கு சிம்பிள் ப்ரெசன்ட். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்ப நடக்கிறது. எப்பொழுதுமே நம்ம பண்ற விஷயமா இருக்கிறப்ப சிம்பிள் ப்ரெசன்ட். ஸோ இந்த டென்ஸ் நம்பர் 1 உங்களுக்கு அதை ரிவைஸ் பண்றப்ப இன்னும் புரியும். நான் என் வாழ்க்கைத்துடன் நேரம் கழிப்பதில் மகிழ்கிறேன். இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேருமே. உங்க வெர்ஷன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் என் வாழ்க்கை துணையுடன் நேரம் கழிப்பதில் மகிழ்கிறேன். I am happy when I spend time. அப்படி சொல்ல மகிழ்கிறேன்ங்கறப்ப I like சொல்லலாம், I enjoy சொல்லலாம். ஓகே. மகிழ்கிறேன் இப்ப என்னன்னா சிம்பிள் பிரசன்ட்ல நீங்க கொண்டு வரீங்க. மகிழ்கிறேன்னு வருது. I like or I enjoy. I enjoy இப்ப சொல்லுங்க, எப்படி கொண்டு வருவீங்க? I enjoy. இப்பதான் இந்த ஜெரண்ட்ங்கிறது நம்ம I enjoy spending time with my spouse. அவ்வளவுதான் ஸ்பெல்லிங். இது I enjoy spendingங்கிறது ஒரு காமன் ஃப்ரேஸ். ஒரு கலோக்கியலாவும் சரி அஃபிஷியலாவும் சரி இதை அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. I enjoy அப்புறம் எப்பயுமே ஜெரண்ட் தான் வரும். I enjoy spending time with my spouse. ஆல்ரைட். இப்ப இந்த ப்ரிப்போசிஷன் வருது. அதுல பாருங்க ஆல்மோஸ்ட் verb இருக்குது, ப்ரிப்போசிஷன் இருக்குது, ஜெரண்ட் இருக்கு, டைம்ங்கிற நவுன் இருக்கு, அப்புறம் ஸ்பௌஸ்ங்கிற ஒரு நவுன் இருக்கு, மைங்கிற டிட்டர்மினர் இருக்கு. ஒரு சிம்பிள் விஷயம் தான். அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. நம்ம தப்பு இல்லாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சொல்ல பார்க்கணும். நாங்கள் எல்லாவற்றிலும் ஒருவரை ஒருவர் ஆதரிக்கிறோம். ஆதரிக்கிறோம். சப்ஜெக்ட் சொல்லுங்க. சப்ஜெக்ட்ல இருந்தே வந்துக்கலாம். we respect. இல்லையே, ஆதரிக்கிறோம். we support. இப்ப வேர்பா வருது. அது நேத்தி பார்த்தப்ப அட்ஜெக்டிவ் எல்லாம் சப்போர்ட்டிவ் எல்லாம் வந்தது. இந்த இடத்துல வேர்பு மெயின் வேர்பா வருது. கரெக்டா நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் கொண்டு வந்துட்டோம். we support. இப்ப சொல்லுங்க கரெக்ட். We support everything. We support each other for everything. பாருங்க, இந்த ஆல்வேஸ் போடுங்க. we always support. எப்போ எல்லாவற்றிலும் ஒரு ஓகே. யூ ஆர் கரெக்ட். we support.
வி சப்போர்ட் சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் தான் we பண்ணிருந்தீங்க. support each other. இந்த இடம் தான் அவங்க கலையோட இதுல தப்பு பண்ணியிருந்தாங்க இந்த இடத்துல. இது ஒரு இங்க ஒரு for ப்ரொபோசிஷன் everything. இல்ல, இங்க For ஒரு everything. ப்ரொபோஷன் வரும், அந்த ப்ரொபோஷன் ஃபார் கிடையாது. We support each other. இன்னு போட்டு இன் எவரிதிங்னு போடுவாங்க. Okay. Oh. சோ இந்த இடத்துல இன்னு நம்ம அப்படியே தமிழ் படுத்த முடியாது. இன் எவரிதிங், இன்னுங்கிறது ப்ரொபோஷன், எவரிதிங்கிறது இது எவரிதிங்கிறது நவுனுங்க. இங்க நவுனு இன்னுங்கிற ப்ரொபோஷனுக்கு அப்புறம் வருது. ஸோ அடுத்ததும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. திருமணம் ஒரு அழகான பிணைப்பு, ரொம்ப சிம்பிளாவே போட்டலாம். மேரேஜ், Marriage is bonding. Beautiful bonding. அந்த ஏல விட்டுட்டீங்க. இஸ் ஏ, இப்ப பியூட்டிஃபுல் எப்படி நீங்க போடணும்? Beautiful. அட்ஜெக்டிவ்னா இங்க நவுன் தான் வரணும். நீங்க பாண்டிங் போட முடியாது. யூ வில் கோ வித் பாண்ட். Bond. Okay. இதெல்லாம் கரெக்டா எழுதிருக்கேன். மேரேஜ் இஸ் a beautiful bond. நீங்க கரெக்டா பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அவர் சதீஷ் இதுல தப்பு பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். So மேரேஜ் நான் என்ன பண்ணேன்னா wedding is one of the beautiful bondingனு போட்டிருக்கேன். இல்ல, வெட்டிங்னா என்ன தெரியுங்களா? இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும், தப்பா யூஸ் பண்ண கூடாது. வெட்டிங்னா அந்த ஒரு நாள், கல்யாண நாள், அந்த ஒரு நாள் தான் வெட்டிங். நம்ம அமெரிக்கன்ஸ்ல சொல்றப்ப ரொம்ப தெளிவா பேசணும். வெட்டிங் வேற, மேரேஜ்னா ஒரு கப்பல் வந்து 50 வருஷம் ஒண்ணா வாழ்ந்திருக்காங்கன்னா அதுதான் மேரேஜ். அந்த 50 வருஷம் மேரேஜ். ஆனா கல்யாண நாள் அவங்களுக்கு ஜூன் 10ஆம் தேதின்னு வச்சுங்க. வெட்டிங் ஜூன் 10. ஆனா ஜூன் 10க்கு அப்புறம் 50 வருஷம் வாழ்ந்து அந்த 50 வருஷம் மேரேஜ். ஐ வென்ட் ஃபார் எ வெட்டிங் தான். ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு தான் நீங்க போக முடியும், மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. நம்ம இந்தியாவில மாத்திடுவோம், எங்கேயும் இங்கேயும் போட்டு வெட்டிங்னு சொல்லுவோம், மேரேஜ்னு சொல்லக்கூடாது. ஸோ பொதுவா அந்த வெஸ்டர்ன் பீப்புள் சொல்லக்கூடாது, அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ மேரேஜுங்கிறது ஒரு லாங், ஒரு பெரிய விஷயம். வெட்டிங்கிறது ஒரு நாள். மேரேஜ் இஸ் எ பியூட்டிஃபுல் பாண்ட். எனக்கு 2 பிள்ளைகள். இங்கேயும் சதீஷ் வந்து ஒரு தப்பு பண்ணியிருந்தாரு. சதீஷ் நீங்க சொல்லுங்க பாப்போம். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. I have 2 children. சைல்டுன்னு போட்டிருந்தீங்க. Okay. சில்ட்ரன் தான் வரும். அப்ப நமக்கு வந்து பாருங்க, எப்படியும் பார்த்துக்குங்க, இந்த மாதிரி வார்த்தை வர்றப்ப பர்சன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையே இல்லை. ஒன் பர்சன். அப்புறம் பீப்புள்ஸ்னு ஒரு வார்த்தையை நான் ரெட்ல போடுறேன். பீப்புள்ஸ்னு ஒரு வார்த்தையே இல்லை. இந்த இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. மக்களுடைய பீப்புள்ஸ்னு அப்போஸ்ட்ரஃபி இருக்கும், ஆனா அப்போஸ்ட்ரஃபி இல்லாம ஒரு வார்த்தை கிடையாது. ரைட்? இப்ப பாருங்க, சில்ட்ரன்ஸ்னு ஒரு வார்த்தையே கிடையாது. எந்த காரணத்தை முன்னிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. பர்சன்ஸ், ஒரு பர்சன். லக்கேஜ். ஓகே, சாரி. சொல்லுங்க. லக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்குங்களா? லக்கேஜ் அப்படின்னு தானே இருக்கும். லக்கேஜஸ் இருக்குங்களா? கிடையாது, பேகேஜஸ் உண்டு. ஆனா பேகேஜஸ் உண்டு, ஆனா லக்கேஜஸ் கிடையாது. லக்கேஜ் தான் ரெண்டுத்தையும் வந்துடும். ஸோ குறிப்பா அந்த விஷயம் கூட ஓரளவு அவங்க இது பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து பிளேட்டண்டா ஒரு எரர். 1 person 2 people, 1 person 3 people, 1 person 4 people, 1 person 5 people. ரொம்ப தெளிவா இருக்கணும் அதுல. பர்சன்ஸ் அந்த சைடு வரக்கூடாது, பீப்புள்ஸ் இந்த சைடு வந்துடக்கூடாது. ஓகே. ஸோ நான் ஏன் வந்து சைல்டுன்னு போட்டேன்னா சார், ஆல்ரெடி 2 அப்படின்னு வந்தனால அதுவே ப்ளூரல் ஆயிருச்சு. இல்லையே, அப்படி பண்ண முடியாது. 2 குழந்தைன்னு தமிழ்ல சொல்ல மாட்டோமே. இப்ப 2 கோடுகள் பாருங்க, பாலச்சந்திரோட ஒரு படம் இருக்கு. 2 கோடுகள், 2 கோடுன்னு சொல்ல மாட்டாங்களே, 2 கோடுகள். 2 நிலவுகள்னு ஒரு படம் இருக்கும். அது பாத்தீங்கன்னாக்கா 2 நிலவுன்னு வராது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா கிராமட்டிக்கலா தமிழ்லயும் அப்படிதான் வரும். ப்ளூரல் தான் நம்ம போடணும். வெரி குட்.
என் மகன் 5 வயதாக இருக்கிறான். இது நீங்க வந்து மை சன் My போட்டிருந்தீங்க. son is 5 years old. அவ்வளவு. 5 இயர் ஓல்டுன்னு சொல்லணும். Oh, 5-year old. Okay. 5 இயர் ஓல்டு. அந்த இதுல 5 இயர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. 5 இயர் ஓல்டு. Oh. எஸ் போட்டக்கூடாது. Oh, 10 வந்துச்சுன்னா தான் எஸ் போடணும் இல்லைங்களா? இல்ல இல்ல இப்ப எதுக்கு இதுனாக்கா இட் இஸ் ஏ 3 இயர் ப்ராஜெக்ட்பாங்க. ஒரு ப்ராஜெக்ட் 3 வருஷமா நீங்க பிளான் பண்றீங்கன்னா இது வந்து இது ஒரு குரூப்பா இட் இஸ் ஏ 3 இயர் ப்ராஜெக்ட், 10 இயர் ப்ராஜெக்ட். இது ஒரு குரூப்பா இருக்கு. இது ஒரு இப்ப மை சன் இஸ் 5 இயர் ஓல்டு அப்படின்னு நம்ம சொல்றப்ப இந்த 5 இயர்ங்க வந்து ஒரு குரூப்பா வச்சிருக்காங்க. இட்ஸ் a 3 இயர் ப்ராஜெக்ட். நீங்க 3 இயர்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஓகே. ரைட். இத இந்த மாதிரி நம்ம சில எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்து ஒரு 10 இயர் ப்ராஜெக்ட், 15 இயர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றப்ப இயர்ஸ் போட்டுறக்கூடாது. இது புரியுதுங்களா? புரியுதுங்க. ரைட். என் மகள் மிகவும் புத்திசாலி. My son is My daughter is sir, my very daughter is brilliant. very Brilliant. brilliant. Okay, நான் அது intelligent. புத்திசாலி இஸ் வெரி ஸ்மார்ட். எப்படி Yeah. வேணும் போட்டுக்க. அதுல வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஸ்மார்ட்டுங்கிறப்ப எல்லாமே கவர் ஆயிடும். எல்லா பர்சனாலிட்டி எல்லாமே கவர் ஆயிடும். நான் என் பிள்ளைகளுடன் விளையாட விரும்புகிறேன். I like to play ஐ with my லைக்கே போட்டுருவீங்களா? ஐ லைக் போட்டுருவீங்களா? ஐ லைக் போட்டு அந்த டென்ஸை இது பண்ணிடுங்க. இப்ப லைக் வர்றப்போ ஒரு ஜெரண்ட் நம்ம போட்டு கொண்டு வந்துடலாம். ஐ லைக் I like to play with my இல்ல children. லைக் டு பிளேனா இப்ப இந்த இன்ஸ்டன்ட்ல நான் வந்து இது பொதுவா சொல்றாங்க. ஐ லைக் பிளேயிங். I like playing with my children. அவ்வளவுதான். இது வந்து நான் two ஜென்ரலா போட்டிருக்கேன். எப்பயுமே எனக்கு ஒரு பிடிக்கிற விஷயம் அப்படின்னு. நான் போட்டிருக்கிறது ஐ லைக் டு பிளே வித் மை சில்ட்ரன் அப்படிங்கிறது. அது அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டுத்துக்கும் கிராமட்டிக்கலா அது கரெக்ட். என்ன வித்தியாசம்னா இப்ப இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன், இன்னைக்கு வேற எந்த வேலையும் இல்லாம இருக்கேன், பையனோட விளையாடுறதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் பொதுவா உங்களை பத்தி பேசுறப்ப பொதுவாவே எனக்கு வந்து பிடிக்கும். டெய்லி வர்றப்ப டெய்லி நான் வந்து ஐ வுட் லைக் டு பிளே அப்படிங்கிறப்ப காமனா ஜெனரிக்கா சொல்றப்ப இது வரும். இந்த இடத்துல அவங்க ஜெனரிக்கா தான் சொல்றாங்க. ஓகே. ஃபேமிலியை பத்தி ரொம்ப ஜெனரலா அப்ப நம்ம ஜெனரலா தான் யூஸ் பண்ணுவோம். நான் அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்க ஐ லைக். I like to give them a better future. இப்ப நீங்க வந்து ஐ லைக் டு கிவ், ஐ லைக் டு கிவ் தெம் பெட்டர் வராதுல குட் தானே வரும். ஏன்னா நல்ல இந்த சிறந்தன்னு சொல்லி கம்பேர் பண்ணலையே அவங்க. ஓ, I like to கம்பேர் give பண்ணலையே. future, yes. ஸோ நான் எப்படி போட்டிருக்கேன்னா ஐ லைக் டு கிரியேட் அ குட் ஃபியூச்சர் ஃபார் தெம் அப்படின்னு போட்டிருக்கேன். அது அது ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. நீங்க போட்டது கரெக்டு தான். ஐ லைக் டு கிவ் தம் a குட் ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் ஓகே தான். ஐ வுட் லைக் டு கிரியேட். நம்மளால கிரியேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனா வந்து இட்ஸ் டெக்னிக்கலி கரெக்ட். ஒன்றும் தப்புலாம் இல்லை. ஓகே. இப்ப வுட் போட்டா கூட ஓகே தான். ஒன்றும் இதுல வுட் லைக், ஐ லைக் டு கிவ் தம்னாலும் ஓகே, ஐ வுட் லைக் டு கிவ் தம் அப்படிங்கிறது. என் பிள்ளைகள் என் உலகம். மை My kids are my world. சில்ட்ரன். Oh yeah, children. எல்லா இடத்துலயும் children எழுதவே இல்லை. அது பரவாயில்ல. கிட்ஸ் வந்து ஒரு அமெரிக்கனைஸ்டு வெர்ஷனு. பட் அது போட்டாலும் தப்புல. மை சில்ட்ரன் ஆர் மை வேர்ல்டு. அவ்வளவு. அந்த ஆறுங்கிறது வெளியில தெரியும் இங்கிலீஷ்ல. அவர்கள் தினமும் பள்ளிக்கு செல்கிறார். இதெல்லாம் டென்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிடணும்.
இந்த தினமும்ங்கிறது தான் அட்வர்ப். இந்த பேசிக்கா இதுல கேப்சர் பண்ணிட்டோம்னா நீங்க எந்த ஃபீல்டு பத்தி நம்ம பண்ணாலும் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இப்ப they அவர்கள் தினம் they They go to school every day. தே கோ டு ஸ்கூல் டெய்லி கூட போட்டுருங்க. ஓகே. ஸோ நான் என்ன போட்டிருக்கேன், they are going school every dayன்னு போட்டிருக்கேன். தே ஆர் கோயிங் வேண்டாம். தே ஆர் கோயிங்கிறது இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல வேண்டியில்லை. ஏன்னாக்கா நேத்தியும் போனாங்க, இன்னைக்கும் போறாங்க, நாளைக்கும் போவாங்க அப்படிங்கிற முக்காலத்தையும் குறிக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் தான். ஸோ ஓகே. தே ஆர் கோயிங் சொல்லக்கூடாது. தே கோ டு ஸ்கூல் எவ்ரிடே ஆர் டெய்லி. எவ்ரிடேங்கிறது 2 வார்த்தையே வரும். அப்புறம் டெய்லி இருக்கு இல்லையா, நீங்க தே டெய்லி கோ டு ஸ்கூல்னு நீங்க முன்னாடி போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனா இங்கிலீஷை பொறுத்தவரை இந்த மாதிரி கடைசியா போட்டுருவாங்க அட்வர்ப். ஸோ Right. தே கோ டு ஸ்கூல் டெய்லிங்கிறது பெட்டர் இங்கிலீஷ். நான் அவர்களின் வீட்டு பாடங்களை செய்ய உதவுகிறேன். I help I help. them to do their homework. இந்த டூ போட்ட மாட்டாங்க ஜெனரலா. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ஐ ஹெல்ப் தம் டூ தேர் ஹோம்ஒர்க். Do their homework. Okay. நம்ம இந்தியன்ஸ் வி ட்ரை டு ஆட் டூ, வேண்டாம், ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து காசுட்டிவ் வேர்ப்னு சொல்லுவாங்க. ஒரு அட்வான்ஸ்டு கிராமர் இது. அது ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ணுவாங்க அமெரிக்கன்ஸ். காசுட்டிவ் வேர்ப் அப்படின்னு. ஐ ஹெல்ப் தம் டூ தேர், அவங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு டூ வேண்டி இல்லை. ஐ ஹெல்ப் தம் டூ தேர் ஹோம்ஒர்க்னா அவங்க ஒர்க் பண்ண, அவங்க ஹோம்ஒர்க் பண்றாங்க, நான் போய் ஹெல்ப் பண்ணி அதை முடிக்க ஹெல்ப் பண்றேங்கிற மாதிரி. ஐ ஹெல்ப் தம் டூ தேர் ஹோம்ஒர்க். அவர்கள் வளர்வதை பார்ப்பதில் மகிழ்கிறேன். I am happy. அது வேண்டாம், அப்படி பண்ண வேணாம். ஐ என்ஜாய். I enjoy. I enjoy. ஆக்சுவலி நானும் தப்பாக தான் எழுதியிருக்கேன். I see them grow happily அப்படின்னு போட்டிருக்கேன். இல்ல, இது க்ரோலாம் கரெக்ட் தான். நீங்க ஓரளவு கரெக்டா தான் போட்டிருக்கீங்க. ஹாப்பிலி வேண்டாம். Okay. And I enjoyed to I enjoy their growth. இருங்க இருங்க, நீங்க அவர்கள் வளர்றது அவங்க பார்க்கிறது, சி எல்லாம் வருது, பரவாயில்ல. Okay. I enjoy enjoy seeing them ஐ என்ஜாய் grow. அதுக்கப்புறம் தான் தெரியல. ஹாப்பி லிங்க் நீங்க வேற ஒரு இதுன்னு சொல்றீங்க. ஸோ இல்ல அது இல்ல, வந்துருச்சு என்ஜாய் வந்துருச்சு. grow up. Okay. them grow. ஓகே. இப்ப பாருங்க, ஐ என்ஜாய் சீயிங் தம் க்ரோ அப். இப்ப சில பேருங்க க்ரோயிங் அப்னு சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா ஐ என்ஜாய்ங்கிறத மகிழ்கிறேன். இந்த சீயிங் தான் அந்த பார்ப்பதில். தெம் க்ரோயிங் அப், அவங்க வளர்றத பார்க்கறது. அவங்க வளர்றத பார்க்கறது எனக்கு பிடிச்சிருக்கு, மகிழ்கிறேன். கொஞ்சம் கஷ்டமானது. பட் என்னன்னா ஐ என்ஜாய் சீயிங்க கரெக்டா கொண்டு வந்துடணும். என்ஜாய்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜெரண்ட் தான் வரும். அது சீயிங்கா இருக்கு. க்ரோயிங் அப் கடைசியா வருது. அங்க தமிழ்ல முன்னாடி வருது. ஒரு பெற்றோராக இருப்பது ஒரு பெரிய பொறுப்பு. Being a parent வெரி குட், வெரி குட். big responsibility. பீங்கிற ஜெரண்ட் இது பாத்தீங்களா, பீயிங் எ பேரண்ட். இப்ப ஜெரண்ட் ஃப்ரேஸ் இதுதான் சப்ஜெக்டா உட்காருது. பீயிங் எ பேரண்ட் வந்து ஒரு இது. ஈஸ் எப்படி சொல்ல, எப்படி முடிப்பீங்க? ஈஸ் a big response. big. இந்த இடத்துல கிரேட் போடுங்க. இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்ப பிக்கை விட கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என் அப்பா மிகவும் கடினமாக உழைப்பவர், எப்படி சொல்வீங்க? My father is a hard worker. Very hard worker. My father is a hard worker. இந்த இடத்துல காமனா வரும். இருங்க, இப்படி பாருங்க.
ஹார்ட் ஒர்க்கிங். He's a hardworking person. One second. Sure. Someone is at the door. One second, just hold. Sure, sir. Sorry about that. My father is a hardworking person. நீங்க வெரி போட்டு ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். Are you able to listen to me? Are you able to listen? My Yes, sir. father is a Very hardworking person. hardworking person. என் அம்மா மிகவும் அன்பானவர். My mother is very kind. Yes. என் சகோதரன் நகைச்சுவையானவர். இந்த இடத்துல தான் சார் எனக்கு கொஞ்சம் ஒரு டஃப்பா தப்பா இருக்கு. இருந்துச்சு. நகைச்சுவைக்கு என்ன நகைச்சுவையானவர் அப்படிங்கிறது My ஒண்ணும் இல்ல, ஃபன்னி தான். ஃபன்னி தான். சும்மா ஃபன்னினே சொல்லலாம் நீங்க. இல்ல My brother funny is humorous. அப்படிங்கிறப்போ நீங்க my brother is humorousன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க. Yeah, அந்த சொல்லலாம். humor. The word நம்ம is அங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, விட்டி, my brother is witty. okay. ஸோ விட்டினா ஜோக் பண்ணுவாரு, அதுல வந்து ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். ஹியூமரஸ்ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. என் சகோதரி மிகவும் திறமையானவள். இதுல வந்து அவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாங்க கலை இதுல. என் சகோதரி மிகவும் திறமையானவள். My sister is வெரி போட்டுருங்க. very intelligent. இல்ல திறமை தானே, ஆல்மோஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு talent. My sister is டேலண்ட்னு போட்டீங்க, talented அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். டேலண்டட்னு வரும். நான் டேலண்ட்னு போட்டேன். எனக்கு டேலண்டட்னா அட்ஜெக்டிவ். டேலண்ட்ங்கிறது நவுன். இந்த இடத்துல நவுன் வரக்கூடாது. இஸ் வெரி டேலண்டட். வெரி பாருங்க, அட்வர்ப் வந்திருக்கு. ஓகே, நான் வந்து இன்டெலிஜென்ட்னு போட்டிருக்கேன். டேலண்டட். இன்டெலிஜென்ட்னா ஒரு அறிவு, இது திறமைங்கிறப்ப அது டேலண்ட் வந்துரும். டேலண்ட் வரும். இன்டெலிஜென்ஸ் வந்து அதாவது டேலண்ட்னா பிறப்புலேருந்து வந்தா அது டேலண்ட். இன்டெலிஜென்ஸ்னா ஓவர் தி பீரியட் டெவலப் ஆகும். ஸ்கில்லுங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து பீரியட் ஆஃப் டயத்துல நீங்க மாஸ்டர் பண்ண ட்ரை பண்றது ஸ்கில். இப்ப டேலண்ட்ங்கிறது இஸ் வெரி டேலண்ட்னா அப்பா அம்மாவுக்கு கூட அந்த டேலண்ட் இருக்கலாம். அந்த டேலண்ட் அப்படியே வர்றது டேலண்ட். இன்டெலிஜென்ட்ங்கிறது புத்தி கூர்மை, அறிவு கூர்மை ஓவர் த பீரியட் நீங்க டெவலப் பண்ணிக்குவீங்க. என் மனைவி ஒரு சிறந்த சமையல்காரி. My wife is very good cook. இப்ப பாருங்க, மை வைஃப். இந்த இதுல வந்து ஏதோ ஒண்ணு விட்டுட்டீங்க பாருங்க. சதீஷ் My wife is a good. ஏங்கிற வார்த்தை நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லல அவங்க. நான் சொல்லலைங்க சார். அதான் அது மிஸ் பண்ண மாதிரி இருந்தது. வெரி குட் குக். இதுல பொதுவா என்னன்னா, இந்த குக்குங்கிறது சமயக்காரங்களுக்கும் குக்கு தான், சமையலுக்கும் குக்கு தான், சமைக்கிறதுக்கும் குக்கு தான். ஸோ அது இந்த இடத்துல சமையல்காரவங்க எப்படி என் கணவர் ஒரு நல்ல கேட்பவர். ஒண்ணும் இல்லை, இது வந்து மை ஹஸ்பண்ட். கேட்பவர்னா லிசன் பண்றத சொல்றாங்கங்களாங்க சார். அதுதான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இஸ் a good listener. அவ்வளவு லிசனர் தான். ஓகே. நாங்க அந்த வேர்டே புரியாததுனால தான் சரின்னு blank அது கேட்பவருங்கிறது ரொம்ப அப்டிராக்டா தான் இருக்குது. அது தமிழ்ல அப்டிராக்டா இருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. மை ஹஸ்பண்ட் இஸ் a good listener. நான் என்ன போட்டிருக்கேன்னா my husband is good listener. is a good listener. ஏன் விட்டுறக்கூடாது, அதான் டிட்டர்மைனர். என் பிள்ளைகள் மரியாதையுடன் இருப்பவர்கள்.
my children are கரெக்டா தான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரெஸ்பெக்ட்ஃபுல். அவ்வளவுதான். என்னன்னா எல்லா இடத்துலயும் நான் கிட்ஸ்ன்னு போட்டேன். சில்ட்ரன் அப்படின்னு போடாம கிட்ஸ்ன்னு போட்டுட்டேன். அது அமெரிக்கனைஸ்ட் வெர்ஷன் கிட்ஸ் போடலாம், அது தப்பு கிடையாது. மை சில்ட்ரன் ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல். என் குடும்பம் அன்பால் நிறைந்துள்ளது. மை ஃபேமிலி இஸ் சரவுண்டட் பை லவ் அப்படின்னு போட்டு சின்னதா நிறைந்துள்ளது. மை my ஃபேமிலி is is filled filled with love. வித் லவ். அவ்வளவுதான். இதுல ஒரு இங்கிலீஷ்ல ஒரு முக்கியமா பாருங்க, இந்த இஸ்க்கு அப்புறம் ஃபில்ட நீங்க அட்ஜெக்டிவாவும் நினைச்சுக்கலாம், இல்ல வேர்பாவும் நினைச்சுக்கலாம். பாருங்க அது எவ்வளவு நல்லா இதா இருக்கு பாருங்க. இங்கிலீஷை பொறுத்தவரை இந்த ஒரு விஷயம், மை ஃபேமிலி இஸ் ஃபில்டு வித் லவ். சில பேர் ஃபில்டு அட்ஜெக்டிவா நீங்க அட்ஜெக்டிவ் பிளேஸ்ல உட்காருது, மெயின் வேர்ப் பிளேஸ்லயும் உட்காருது பாருங்க. பாசிவ் வாய்ஸ்ல நீங்க இஸ் ஃபில்டு வர்றப்ப. அதனால ஏதோ ஒன்று நீங்க எடுத்துக்கலாம். பட் ஜென்ரலா பை எல்லாம் வராம வித் வந்ததுன்னா நீங்க அட்ஜெக்டிவாவே அதை வச்சுக்கலாம். என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உதவிகரமாக உள்ளனர். all member in my family. மெம்பர்லாம் போட வேண்டாம். Okay. ஆக்சுவலி நான் என்ன எழுதியிருக்கேன்னா எவ்ரி ஒன் இன் மை ஃபேமிலி இஸ் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு அவ்வளவுதான் எழுதியிருக்கேன். அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. அவ்வளவுதான். இது வந்து ஆளை வச்சு நம்ம இன்னொரு இதுல ட்ரை பண்ணுவோம். எவ்ரி ஒன் Okay, நான் all member in my family is helpful னு போட்டிருக்கேன். family members are helpful னு போட்டிருக்கேன். எவ்ரி ஒன் இன் மை ஃபேமிலி இஸ் ஹெல்ப்ஃபுல் வந்து பெர்ஃபெக்ட் ஆன்சரு. இது இல்லாம என்ன வரணும்? இப்ப பாருங்க, ஆல் ஆஃப் மை ஃபேமிலி இஸ் ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஆல் ஆஃப் மை ஃபேமிலி. ஆல் ஆஃப் மை ஃபேமிலிங்கிறது ஒரு குரூப் வச்சுக்கிறோம். அந்த என்டையர் குரூப் வந்து பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த மெம்பர் அப்படி போட வேண்டியில்லை. மெம்பர்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல், இப்படி ஒண்ணு வருச்சுங்க. டெக்னிக்கலா இது கிராமட்டிக்கலா கரெக்ட். ஒரு ஆஸ்தட்டிக் ஆஸ்பெக்ட்ல மை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல், அப்போ வந்து ப்ளூரல்ல ஆள் வரும். ஸோ மெம்பர்ஸ் வருது. கரெக்ட். மெம்பர்ஸ், மெம்பர் மட்டும் தனியா போட்டுக்கூடாது, மெம்பர்ஸ்ன்னு போடணும். ஸோ இந்த 3 விதமான இதெல்லாம் 3மே ஓகே. பட் எவ்ரி ஒன் இன் மை ஃபேமிலி இஸ் ஹெல்ப்ஃபுல் வந்து ரொம்ப கரெக்ட், ஒரு ரொம்ப ஸ்லீக்கான ஒரு பிரயோகம். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம். we respect each other. ஏதோ ஒன்று விட்டுட்டீங்களே. டு ஈச் அதர். இல்ல வேற ஏதோ விட்டுட்டீங்களே. நீங்க என்ன சொன்னீங்க? we respect each other அப்படின்னு சொல்லி. we are responsible to each other அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். இல்ல அவர் சொன்னது கரெக்ட். we respect each other. we always respect each other. இல்ல we all. ஓ, எல்லாரும் அப்படிங்கறனால we all respect. இப்ப நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம். அவரு கரெக்டா சொன்னாரு, இந்த ஆளை விட்டுட்டார். அப்ப நம்ம ஃபேமிலியில 10 பேர் இருந்தா 10 பேரையுமே அந்த வார்த்தை இன்க்ளூட் பண்ணிடுது. இது பாருங்க, இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸ். கரெக்டா சொல்றீங்களான்னு பார்க்கலாம். வார இறுதிகளில் நாங்கள் பிக்னிக்கு செல்கிறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க வந்துரும். வார இறுதியில். ஓகே. Weekend. we go பிக்னிக். we இது வந்து கோக்கு அப்புறம் பிக்னிக் வருதுன்னா ஆன் போடணும். we go on picnic on the weekend. on weekends. we go on picnic on weekends. இப்ப பாருங்க, இந்த ஆண்கிறது அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்றது. பிரிட்டிஷ் வந்து ஆன் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு? ஆக்சுவலி அட்டுன்னு நினைக்கிறேன். அட். பிரிட்டிஷ்கல்ல அட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதனால
இந்தியாவில் அர்த் வீக்கெண்ட்ஸுங்கிறத அதை இது பண்ணுவாங்க. ஆன் வீக்கெண்ட்ஸ். கோ ஆன் பிக்னிக். கோவுக்கும் பிக்னிக்கும் நடுவில் ஆன் வந்தே ஆகணும். கோ ஆன் பிக்னிக் ஆன் வீக்கெண்ட்ஸ். சேம் வே ஆன் வெக்கேஷனும் அப்படிதானங்க சார் வரும். ஆன் வெக்கேஷன், கோ ஆன் வெக்கேஷன். கோ ஐ ஆன் எம் ஆன் வெக்கேஷன். ஐ எம் ஆன் வெக்கேஷன். அந்த ஆன் ஒரு வகையில் அது பிக்னிக் வெக்கேஷன்லாம் ஒரே பர்பஸ். கரெக்ட். நாங்கள் பண்டிகைகளை சேர்ந்து கொண்டாடுகிறோம். We We celebrate வெரி குட். festivals together. வெரி நைஸ். அவ்வளவுதான். வெரி குட். நாங்கள் குடும்பமாக இரவு உணவு சாப்பிடுகிறோம். we We நாங்கள் குடும்பமாக சாப்பிடுகிறோம். இப்ப சாப்பிடுகிறோம். சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா? இல்ல இல்ல இல்ல. எப்போ பொதுவாவே நைட்டு மட்டும்தான் எல்லாரும் வீட்டுல வந்து ஒரே சமயத்துல சாப்பிடுங்க. இப்போ அதாவது நீங்க எப்ப டின்னர் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டா நாங்க நாங்க ஓகே இப்ப we have-னே We have okay. We Dinner. have dinner இப்ப இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? we have dinner ஒரு ப்ரிப்போசிஷன் போடணும். என்ன ப்ரிப்போசிஷனா வரும்? with my family. இல்ல, வேற குடும்பமாகங்கிறாங்க. குடும்பத்துக்கு குடும்பமாக. சொல்ல. we have dinner as As a family. as a family. as a family. அவ்வளவுதான். இப்ப அந்த as அப்படிங்கிறது தான் இங்க வந்து ப்ரிப்போசிஷன். as வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு இது இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நவுன் ஃப்ரேஸ்க்கு முன்னாடி வந்து ப்ரப்போஷன். நாங்கள் ஒன்றாக திரைப்படங்களை பார்ப்போம். We Uh, watch movie together. வெரி குட். வி வாட்ச். அவ்வளவுதான் வந்துடுச்சு. முன்னாடியே பண்ணிருக்கீங்களே. முன்னாடியே பண்ணி we watch a movie together. மூவிஸ். Movies, okay. திரைப்படங்களை. செலிப்ரேட் ஃபெஸ்டிவல்ஸ் டுகெதர் மாதிரி தான் அது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு முன்னாடி பார்த்தோம். we celebrate festivals together. we watch movies together. நாங்கள் வீட்டில் விளையாட்டு பழகு உள்ள போர்ட் கேம்ஸ் தான் அது. விளையாட்டு பலகைன்னு போட்டிருக்காங்க. நாங்கள் வீட்டில் விளையாட்டு பலகைகளை விளையாடுகிறோம். We play board games. We play board games. Play வந்துருச்சு, board games வந்துருச்சு. At home. அட் ஹோம். வெரி குட். இந்த இடத்துல அட்டு போடணும். பெருசா விட்டுறக்கூடாது. கேம்ஸ் ஹோம் இல்ல இன் ஹோம் எல்லாம் போட்டுறக்கூடாது. அட் ஹோம். நாங்கள் ஒவ்வொரு இரவும் நாங்கள் சேர்ந்து பிரார்த்தனை செய்கிறோம். ஒவ்வொரு இரவும். அது வந்து ஒவ்வொரு இரவுங்கிறது அட்வர்ப். கடைசியா போட்டுலாமா? கடைசியா தள்ளி விட்டுருங்க. அது So we இங்க சப்ஜெக்டுக்குள்ள. வெரி குட். We Pray. God. வி ப்ரேனாலே போதும். செய்கிறோம். We pray. பிரேலே சேர்ந்து. பிரார்த்தனை செய்கிறோம் வந்துருச்சு. So We we pray. pray together daily or every day. Every night. ஒவ்வொரு இரவும். Sorry, every night. We pray together Pray every night. together every night. இந்த எவ்ரி நைட்டுங்கிறத அட்வர்பை நீங்க கடைசியா போட்டுக்கணும். we pray together வந்துருச்சு பாருங்க. டுகெதர் பாருங்க. we pray together. டுகெதர் என்னது? டுகெதர் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சொல்ல முடியுமா? விங்கிறது ப்ரொனவுன். பிரேங்கிறது வெர்பு. தெரியும். டுகெதர் ஒன்னா சேர்ந்து அப்படிங்கிறது. இது எதோட பண்பை குறிக்குது? இது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்னும் ஈஸியா இருக்கும். Together. ப்ரே இது இதோட பண்பை குறிக்குதுங்களா? இந்த ப்ரே. அப்போ adverb. Adverb. So verb-ஓட பண்பு எவ்ரி நைட். வெரி குட். டுகெதர் வந்து அட்வர்ப். கரெக்ட். பெர்ஃபெக்ட். இப்ப எவ்ரி நைட் என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? ஒவ்வொரு இரவும். அட்வர்புக்கு அப்புறம் வெரி குட். சொல்லுங்க. ஒவ்வொரு இரவும். இது பாருங்க. ஒவ்வொரு இரவும். எப்பங்கிற கேள்விக்கு என்ன ஆன்சர்? இதெல்லாம் ஆன்சர் கொடுக்குதோ அதெல்லாம் அட்வர்ப். ரைட். எப்ப, எங்க, ஏன், எப்படி, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குறது. லாஸ்டா நீங்க முடிக்கிறப்ப இந்த இது சொன்னீங்க சார், எனக்கு ஞாபகம் வருது. நம்ம அந்த ஜான் பிகினிங்ல எல்லாம் நம்ம இந்த இது பார்த்தோம்.
வெரி குட், வெரி குட். எப்ப பாருங்க, இந்த ஆல்வேஸ் இருக்கு பாத்தீங்களா? எப்ப, எப்பயுமே. இப்ப நம்ம பார்த்தோம்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆல்வேஸ்ன்னு அட்வர்ப் போடுங்க, முன்னாடி போடலாம் இல்ல பின்னாடி போடலாம்னு சொன்னோம் இல்லைங்களா? எப்பங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த டைம் காம்போனண்ட்டை குறிக்கிறது அட்வர்ப். அட்வர்ப். ரைட், ரைட். இந்த பாருங்க adverb. இந்த வேர்போட பண்பு குறிக்குது. அதனாலதான் adverb. வேர்போட ஆட் பண்ணுதான் எதையும். அதனாலதான் adverbனு இந்த காரண பெயர் வச்சிருக்காங்க. நாங்கள் எங்கள் உறவினர்களை அடிக்கடி சந்திக்கிறோம். இப்ப எப்பங்கிற வார்த்தை எங்க வருது இதுல? நாங்கள் எங்கள் உறவினர்களை அடிக்கடி சந்திக்கிறோம். எப்பங்க வார்த்தையை குறிக்கிறது? எந்த வார்த்தை குறிக்குதுங்க? அடிக்கடி. அடிக்கடி. ரைட். அடிக்கடி ஆஃபனா இருக்கலாம், ஃப்ரீக்வெண்டா இருக்கலாம். ஃப்ரீக்வெண்ட்னா வருஷத்துல 10 வாட்டி போனா ஃப்ரீக்வெண்ட், 20 வாட்டி போனா ஆஃபன், இன்னும் கொஞ்சம் அதிகம். ரைட். இப்ப ஃப்ரீக்வெண்ட்லினாலும் அட்வர்ப் தான், ஆஃபன்னாலும் அட்வர்ப் தான். வெரி குட். இப்ப இப்ப கொண்டு வாங்க. We So, meet. வி வி ம், We meet. கொண்டு வந்து டிட்டர்மைனர் கொண்டு வந்து இது கொண்டு வந்து We meet. my we அஹ், meet Our அவர் அவர் relatives. அவர் தானே வரும். our relatives அடிக்கடிங்க வெரி வெரி often often or ஆஃபன். yeah. இந்த ஆஃபன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆஃபன் இங்க கட் பண்ணிட்டு சப்ஜெக்டுக்கும் வேர்புக்கும் வி ஆஃபன் மீட் அப்படின்னு போடலாம். We often meet நீங்க our ஆஃபனை கடைசியா போட தப்பு கிடையாது. யூ கேன் டூ தட் ஆல்சோ. வி மீட் அவர் ரிலேட்டிவ்ஸ் ஆஃபன் அப்படின்னு சொல்லலாம். வி ஆஃபன் மீட் அவர் ரிலேட்டிவ்ஸ்னு சொல்லலாம். so ரெண்டு வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். யா. இது மட்டும் அட்வர்ப் மட்டும் சில வாட்டி அது நீங்க அங்கேருந்து இங்க மூவ் பண்ணிக்கலாம், இங்கேருந்து அங்க மூவ் பண்ணிக்கலாம். வெரி குட். ஞாயிறு நாட்களில் வெளியே செல்ல நாம் விரும்புகிறோம். We go outside on Sundays. விரும்புகிறோம். We like to go. வி லைக். இது ஒவ்வொரு சண்டேவுமே பண்றோம் பொதுவா. ஒவ்வொரு இன்னைக்கு சண்டே. So we like going out on Sundays. வெரி நைஸ். ஸோ ஆன் சண்டேஸ் தான் ஞாயிறு நாட்கள். சூப்பர். ஒவ்வொரு ஞாயிறும் அதாவது சண்டே காமனா சண்டேஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போது நம்ம அந்த இடத்துல சண்டேஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ரைட். வி லைக் கோயிங் அவுட் ஆன் சண்டேஸ். நாங்கள் எங்கள் நாளை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறோம். ஒண்ணும் இல்ல. We ஒவ்வொரு நாளைனா அன்னைக்கு நடந்த ஈவெண்ட் அவ்வளவுதான். அந்த நீ அதை ஷேர் பண்றோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. ஒருவருக்கொரு அது கொண்டு வாங்க பார்க்கலாம். ஷேர் வராதா? இல்ல அது 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 தமிழ் படித்திருக்காங்க. இங்கிலீஷ்ல நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சொல்லிடலாம். வி ஷேர் ஆரம்பிங்க. We share each ஒண்ணும் இல்ல. We ஷேர் அவர் டே. our we share our day இதுக்கு அப்புறம் ஈஸி தான். each முன்னாடி other. பண்ணது each ஏதோ other. ஒன்று விட்டீங்க, ப்ரிப்போசிஷனை விட்டுட்டீங்களா? Share our day. ப்ரிப்போசிஷனை விட்டுட்டீங்க. ஈச் அதர். நாளை ஒருவருக்கொருவர் we share our day. ஈச் அதர்லாம் கரெக்டா சொல்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை இடையில மிஸ் ஆகுது. ஈச் அதருக்கு முன்னாடி Share our day to each other. டூ வராது இல்ல. எங்க ஆணும் வராது. டூங்கிறது ஒரு சைடா போறது. ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம்னா அவன்கிட்ட நான் பேசணும், அவன் என்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. with each other. வித்துன்னா தான் ரெண்டும். Correct. இந்த இது நம்ம முன்னாடி பேசிருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? ஐ வாண்ட் டு டாக் டு த மேனேஜர் அப்படின்னா, ஐ வாண்ட் டு டாக் டு த மேனேஜர் அப்படின்னா நான் மேனேஜர்கிட்ட பேசணும், அவர் என்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நான் அவர்கிட்ட பேசியே ஆகணும். ஐ வாண்ட் டு டாக் வித் த மேனேஜர் அப்படின்னா அவரும் என்கிட்ட பேசணும், நானும் அவர்கிட்ட பேசணும். With the manager. So அப்போ with the இந்த இடத்துல வந்து வி ஷேர் அவர் டே வித் ஈச் அதர் தான். டூ ஈச் அதர்னா யாராவது ஒரு ஆள் ஷேர் பண்ணுவாங்க, ஒரு ஆள் ஷேர் பண்ணா அது மாதிரி ஆயிடும். பட் நல்லா கொண்டு வந்தீங்க. எங்கள் நாளை ஒரு தமிழ்ல இது வந்து கரெக்டான மீனிங் தமிழ் படுத்துறப்ப வராது. ஆனா ஆங்கிலத்துல வருது பாருங்க. வி ஷேர் அவர் டே வித் ஈச் அதர். நாங்கள் சில நேரங்களில் ஒன்றாக சமைக்கிறோம். we We cook
um, each other some days. Some ஒன்றாக we cook together Sunday, sometimes. 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 வெரி குட், சூப்பர். அது அப்படியே இன்னமும் வந்துடும் அது. நான் என் குடும்பத்தில் இளையவன். I'm ஐ கரெக்டா am சொல்லி. ஐ ஆம். இது கரெக்டா போடும். I am the I'm the youngest. ஐ ஆம் த ஐ ஆம் த வெரி குட், youngest வெரி in குட். my family. அவ்வளவுதான் யங்கஸ்ட். வெரி நைஸ். Last one, we cook together. சூப்பர். சதீஷ், நீங்க இது என்ன எழுதுனீங்கன்னு பாத்தீங்களா? உங்களோட ஆன்சரை பார்க்க முடியுதா? வெரிஃபை பண்றீங்களா? இந்த பர்பஸ் நான் பார்த்த வரையிலும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ட்டு தான் சரி இன்னைக்கு ரிவிஷன் ஓகே பண்ணி. சார், நம்ம இதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். நம்ம இதெல்லாம் எழுதவே இல்லை. இல்ல, நீங்க எனக்கு எழுதி அனுப்புனீங்க இல்லையா? ஆமாங்க சார். அது வந்து இன்னும் மேலேயே நம்ம ஒரு 25 வரைக்கும் தான் நம்ம எழுதியிருந்தோம். இப்போ நம்ம 36 வரைக்கும் போயிட்டோம். இல்ல, ஆக்சுவலா அவங்க கலை வந்து நிறைய பண்ணியிருந்தாங்களே. இல்ல சார், டுகெதர் ரெண்டு பேருமே ஒரே 26 தான் நானும் பண்ணியிருக்கேன். நம்பரும் போட்டிருக்கேன். 26 நாங்கள் தான் அனைவரும் எது வரைக்கும் இல்ல எழுதியிருக்கோம் சார்? இல்ல, இந்த நம்பர் சொல்லுங்க. எந்த நம்பர் நீங்க? நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம். அது வரைக்கும் எழுதிருக்குங்க சார். டோட்டலா 26 இல்ல, இப்ப நீங்க ஹோம்ஒர்க்கா பண்ணேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுலதான் சார். அதுலதாங்க சார் சொல்லுங்க. இன்னும் மேல போங்களேன், என்ன சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ரீசெண்டா பண்ணதெல்லாம் நம்ம பண்ணல. நம்ம இப்ப சொல்றதுதான். ஓ, இது பண்ணல. கோவான் பிக்னிக் எல்லாம் பண்ணவே இல்ல. அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஓ, எங்கள் பரவாயில்ல. குடும்பத்தில் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவிகரமாக உள்ளோம்னு கேட்பாங்க சார். கொஞ்சம் தான் பண்ண முடிஞ்சது இல்லைங்களா? பிகாஸ் அந்த டைம். ஓகே, ஆமா. வெரி குட். நோ ப்ராப்ளம். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே இதை கவர் பண்ணிடலாம் இன்னைக்கு. we have 17 minutes. We can cover most of it. நான் மூத்த பையன். I'm elder son. ஐ ஆம் த. பாருங்க, மூத்த பையன். I am the எல்டஸ்ட் போடுங்க. eldest one. Okay, correct. எல்டஸ்ட் போடுங்க. த போட்டா ஐ ஆம் த எல்டஸ்ட். ஒன் போடணும்னு அவசியம் இல்லை. ஐ ஆம் த எல்டஸ்ட்னாலே போதும். நான் வெளியில் இருக்கும்போது என் குடும்பத்தை மிஸ் பண்றேன். I ஃபர்ஸ்ட் இத I miss my family when I was out. இல்ல, வாஸ் போட்டக்கூடாது. when I am out. when I am எப்பயுமே when I am அதே போடுங்க. Away. Okay. when I am அதே. இப்ப என்னன்னா I miss when I am away. இப்பயும் சரி, நேற்று இப்படிதான் நடந்தது, இன்னைக்கு இப்படிதான், நாளைக்கு நான் மிஸ் பண்ணுவோம் வெளில போனேன்னா. முக்காலத்தையும் சொல்றது பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட்ல தான் போடணும். மிஸ் சிம்பிள் பிரசன்ட்ங்க. அது மாதிரி ஆம் வந்து சிம்பிள் பிரசன்ட். ஐ மிஸ் மை ஃபேமிலி when I am away. வெரி குட். என் குடும்பம் எனக்கு ஊக்கம் தருகிறது. My family gives me energy. gives போடுங்க. Gives me strength. gives me ஊக்கம். ஸ்ட்ரென்த் வந்து தைரியம் கொடுக்குது, அதுவும் நல்லதுதான். பட் எனர்ஜி ஆற்றல். ஊக்கம். இதுல எப்படி வேணாலும் போகலாம். ரெண்டு மூணு வார்த்தை இருக்கு. ரெண்டு மூணு வார்த்தை இருக்கு. Enthusiasm. Motivation. Okay. Gives me motivation. இது நல்லா இருக்கு. இன்ஸ்பிரேஷன். ஆமா, பொதுவா இந்த ஊக்கம் கொடுக்கறப்ப gives me. இப்படி இன்னொரு வார்த்தை பாருங்க. என்கரேஜ்மெண்ட். ஊக்கப்படுத்துறது. நீங்க எல்லாமே போலாம். எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் வேர்ட்ஸ். இது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். enthusiasm, motivation, inspiration, encouragement. நான் என் குடும்பத்துடன் தினமும் பேசுகிறேன். தினம். I talk என் குடும்பத்துடன். வித்து போடுங்க. I talk with my family daily. அவ்வளவுதான். இந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் திருப்பி பேசுவாங்க நம்மள்ட்ட பேசுறப்ப. அந்த டாக் டுங்கிறத விட டாக் வித்து போட்டுக்கலாம். டாக் வித்துங்கிறப்ப ஆல் இன்க்ளூசிவ். அவங்களும் நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்மளும் அவங்க கிட்ட பேசுவோம். அதனால with my. அதுதான். வெரி குட். என் குடும்பத்தை எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசிக்கிறேன்.
I love my family. வெரி குட். நீங்க ஸ்டார்ட் இது பண்ணுங்க. நீங்க எப்படி 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 கொண்டு வரீங்கன்னு பார்க்கலாம். I I um I love my family. வெரி குட். எல்லாத்தையும் விட எப்படி இது இது வந்து பொதுவா இந்த ஃப்ரேஸை எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். I love my family இப்படி போடுங்க. மோர் more than other மோர் things. தேன் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க கரெக்டா கொண்டு வாங்க. எல்லாவற்றையும் விட More than all. அதான் ஆள் சொல்ல மாட்டாங்க. ஆளுங்கிறது யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரே வார்த்தை தான். ரெண்டு வார்த்தை மாதிரி தெரியும். ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. எனிதிங் மோர் தென் எனிதிங் பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல். வெரி நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ். மோர் தேன் எனிதிங். ஐ லவ் மை ஃபேமிலி மோர் தேன் எனிதிங். வெரி நைஸ். சூப்பர். இது அப்படியே கொண்டு போகலாம். எந்த ஃபீல்டுக்கு வேணாலும் கொண்டு போகலாம். ஒரு கார்பரேட் செட்டிங்ல, ஒரு பர்சனலா, ஒரு ஸ்போர்ட்ஸ்ல, ஒரு ஆர்ட்ஸ்ல, என்டர்டெயின்மெண்ட்ல எல்லாமே. ஐ லைக் தட் மூவி மோர் தென் எனிதிங். நீங்க கொண்டு போகலாம். எங்க வேணாலும் கொண்டு போகலாம். என் பெற்றோரிடமிருந்து நான் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். பாருங்க, கற்றுக்கொள்கிறேன். கொள்கிறேன். I learn. ஐ லேர்ன். அந்த ஆறு உச்சரிக்க கூடாது. ஆறு உச்சரிக்க கூடாது. LER லேர்ன் லேர்ன் Learn. லேர்ன் Learn. என்ன ஆறை வந்து உச்சரிச்சிடக்கூடாது. லேர்ன் லேர்ன். I learn many things from my parents. சூப்பர். வெரி குட். சூப்பர். என் பெற்றோர் பெருமைப்படும் விதத்தில் நான் செயல்பட விரும்புகிறேன். எப்படி அது எப்படி ரெண்டா பிரேக் பண்ணி கொண்டு வருங்க. Okay. என் பெற்றோர் பெருமைப்படும் விதத்தில் நான் செயல்பட வருகிறேன். இங்கிலீஷ்ல I செயல் I want. Okay. I want போடுங்க. to do. அப்படி வேண்டாம். கொஞ்சம் கஷ்டம் தான் இது. இது வந்து ஒரு ஃப்ரேஸ் இங்கிலீஷ்ல. என்ன பண்ணுவாங்கன்னா பெருமைப்படுறதுக்கு மேக் மை பேரண்ட்ஸ். I want to make my Parents proud. Okay. ஐ மேக் மை பேரண்ட்ஸ் ப்ரௌட்னா நான் வந்து என்னோட செயலால நான் வந்து பண்றேன். அவங்கள பெருமைப்பட வைக்கிறேன். இது வந்து நான் என்னோட செயலால அவங்கள பெருமைப்பட வைக்கிறேன். இப்ப ஐ வாண்ட் டு மேக் மை பேரண்ட்ஸ் ப்ரௌட். இங்க செயல்பட அப்படிங்கிறது வந்து உள்ளேயே இருக்குது. மேக் மை பேரண்ட்ஸ் அந்த மேக்குள்ளேயே இருக்குது. Okay. அதனாலதான் இது ஒரு ஸ்லீக்கா ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா போயிடுச்சு இங்கிலீஷ்ல. இப்ப இப்படி சொல்லணும்னா ஐ வாண்ட் டு மேக் மை பேரண்ட்ஸ் பை மை ஆக்ஷன் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பை மை ஆக்ஷன் வேண்டி இல்லை. என்னுடைய செயல். அதனாலதான் சதீஷ்க்கு அவருக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. இந்த செயல்படன்னு இருக்குது, விரும்புகிறேன்னு இருக்குது. இப்ப பாருங்க அங்க மேக் வந்துருச்சு பாத்தீங்களா. இந்த மேக்குள்ள அந்த செயல்பாடு உள்ள இருக்குது. ஐ வாண்ட் டு மேக். இது வந்து கேஷுவலா சொல்லுவாங்க. ஐ வாண்ட் டு மேக் மை பேரண்ட்ஸ் ப்ரௌடுங்கிறது சொல்லுவாங்க ஜெனரலா. என் குடும்பம் எப்போதும் எனக்காக இருக்கிறது. இது வந்து இதுவும் அடிக்கடி சொல்றதுதான். இங்கிலீஷ் மூவிஸ்ல எல்லாம் அடிக்கடி பார்க்கலாம். இது my family always there for me. இருங்க இஸ் விட்டுற கூடாது. My family is always there for me. வா, இஸ் மட்டும் இல்லைன்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். மை ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ. தேர் ஃபார் மீ. he is there for me. she is there for me. இதுல வந்து நீங்க எல்லா காம்பினேஷனும் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இது சொல்லிடலாமா? என் குடும்பத்திற்காக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். I thank. வெரி குட். வெரி குட். ஆப்ஜெக்ட் போட்டுருங்க. I thank God God for
இன்னொரு வாட்டி இப்ப ப்ரொபோஷன் சொல்லுங்க ப்ரொபோஷன் I சொல்லுங்க. I thank God for my family. பியூட்டிஃபுல். அதான் சொல்ல வந்தேன், இருந்தாலும் கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. வெரி வெரி குட் வெரி குட். ஐ தேங்க் காட் ஃபார் ரொம்ப ஸ்லீக்கா இருக்கு பாருங்க லாங்குவேஜ். தமிழ்ல வந்து நிறைய வார்த்தைகள் போடுற மாதிரி இருக்குது. இங்கிலீஷ்ல ரொம்ப ஸ்லீக்கர். ஐ தேங்க் காட் ஃபார் மை ஃபேமிலி. நிறைய மூவிஸ் பாத்தீங்கன்னா கிளாசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டயலாக் இருந்துகிட்டே இருக்கும். காமன். இப்ப பாருங்க, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? How many இப்படியே சொல்லுவாங்க. How how many how family many members? How many members in your how family? ஒண்ணும் many இல்ல, மெம்பர்ஸ் எல்லாம் வேண்டாம். okay, how many are you In your family. அவ்வளவுதான். இந்த மெயினா ஆர் வந்து வேர்பு, அதுக்காக இந்த ஆர் யூ இன் யுவர் ஃபேமிலிங்கிறது போடும். இன்னுங்கிறது ப்ரொபோஷன், யுவர் ஃபேமிலி நவுன் ஃப்ரேஸ். அது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரொபோஷன் நம்ம வந்து கரெக்டாக ரெகனைஸ் பண்ணிட்டாலே போதும், அந்த எண்டிங் வந்து நல்லா இருக்கும். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறார்? உங்கள் வாட் What yes. what 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 is your father? நோ 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 what to do? What your father do? இல்ல, சிம்பிள் ப்ரெசன்ட் பாருங்க. What உங்கள் அப்பா. what Sorry, what does இப்ப your போயிட்டு father do? இன்னொரு வாட்டி. What does your father do? பியூட்டிஃபுல். இது சதீஷ், இது ஓகேங்களா? பாருங்க, ஏன்னா டஸ்ஸை ரெண்டா பிரிக்கிறாங்க. Mhm. டஸ்ஸை ரெண்டா பிரிச்சா டஸ் பிளஸ் டூ. அந்த கொஸ்டின் உள்ள இந்த டஸ் சப்போர்ட்டிங் டஸ்ஸை வெளில எடுத்துடுறாங்க. வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ? இப்ப புரியுதுங்களா? இந்த புரியுது. அந்த டஸ்ஸை ரெண்டா பிரிச்சு டஸ் பிளஸ் டூவை பிரிச்சு டஸ்ஸை உள்ள வெளியில எடுத்துட்டு டூவை வெளியே வச்சிருக்காங்க. உங்களுக்கு Correct. சகோதரர்கள் இருக்கிறார்களா? Do you have Do you have brothers? brothers? Do you have siblings? சிப்ளிங்ஸ் வராது. சிப்ளிங்ஸ்ல சகோதரிகளும் வந்துடும். Okay. Do you Do have you have brothers? brothers? Do you have brothers? Very good. உங்களுக்கு திருமணம் நீங்க திருமணம் ஆனவரா அப்படிங்கிறோம். ஆகிவிட்டீர்களா? இல்ல ஆகணவரா? Are you Are you married? married? Are you married? Very good. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? How many children do you have? Very good. உங்கள் அம்மாவின் பெயர் என்ன? What is your mother's name? உங்கள் குடும்பம் அருகிலா இருக்கிறது? நியரிங் பத்தி சொல்றாங்களாங்க சார், பக்கத்துல ஆமா, இருக்கா? அதான் சொல்றாங்க. எப்படி ஆரம்பிப்பீங்க? Is Very is good. Is your family near here? நியர்பைன்னு போடணும். Nearby. Okay. nearby? நியர்பை. இஸ் யுவர் ஃபேமிலி நியர்பை? நீங்கள் உங்கள் பெற்றோர்களுடன் வாழ்கிறீர்களா? Are you ஓ ஓ வாழ்கிறீர்களா? வாழ்கிறத சொல்லிட்டு அதை ரெண்டா பிரிச்சா Are you living? நோ 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 நோ. வாழ்கிறீர்களா என்ன சொல்லி லிவ் ரெண்டா பிரிச்சா டூ பிளஸ் லிவ். வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களான்னு கேட்கல, அவங்க வாழ்றீங்களான்னு கேட்கறாங்க. அப்ப do you live with your family? அவ்வளவுதான். பேரண்ட்ஸ். Do you Your live with parents. Your கரெக்டா parents. கொண்டு வந்துட்டாரு. அவ்வளவுதான். கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு எப்பயுமே இந்த லாஸ்ட் ஸ்டேஜ். பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுனாக்கா அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. Live with your parents. ஸோ இந்த இடத்துல நம்ம ஆர் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா அது ஆர் வந்து லிவிங்னு போடணும். அப்ப லிவிங் போட்டா பிரசன்ட் கண்டினியூஸ். அவங்க அப்படி கேட்கல, இப்பன்னு கேட்கல, ஜெனரலா வாழ்றீங்களான்னு கேட்கறாங்க. ஓகே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களான்னு கேட்கல, அவங்க வாழ்றீங்களான்னு தான் கேட்கறாங்க. ஓகே. உங்கள் மனைவியின் தொழில் என்ன? What is your What does
டஸ் வருமா? What is your wife job? Yeah. and what is the இப்போ ப்ரொஃபஷன் போடுறீங்கன்னு வச்சு The okay. What is the ஆஃப் profession போடுங்க. of your wife? இல்ல ஷார்ட்டா சொல்லணும்னா பங்க்சுவேஷன் காட்டக்கூடாது. வாட் இஸ் இந்த ப்ரொஃபஷன் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ம். இதுதான் நீங்க சொல்ல வந்தீங்க. அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இங்க போகணும். What is your wife's ப்ரொஃபஷன் job? ஜாப்னு சொன்னா ப்ரொஃபஷன். What is your wife's profession? வெரி குட். உங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளவு வயசு அப்படின்னு பொதுவா கேக்குறாங்க. How old are என்ன your how old are your children? Very good, very good. how old are Are your children? எனக்கு கிட்ஸ்னே தான் வருது. ஏன்னா அங்க அடிக்கடி அதை சொல்லி கேட்டிருப்பீங்க. என் குடும்பமே என் வலிமை. குயிக்கா பண்ணிடலாம். 3 minutes இருக்கு, முடிச்சிடலாம். என் குடும்பமே என் வலிமை. My family It is is my my strength. strength. வெரி குட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அங்க வந்து நம்ம ஸ்ட்ரென்த்னு எழுதணும். ஆனா அங்க வந்து வேற வேர்டு. ஊக்கம். என்கரேஜ்மெண்ட் அதை சொன்னீங்களா? ஊக்கம் அதான் Encouragement. சொன்னீங்க. enthusiasm. அது ஊக்கம்ங்கிற வார்த்தைகள் நிறையா. வெரி குட். வலிமை. நான் என் பெற்றோரை மிகவும் இழக்கிறேன். ஒண்ணும் இல்ல அவங்க I சொல்றது. miss my parents. அதோட நிப்பாட்டிலே வேற ஏதோ வருது. I miss my parents very much. வெரி குட், வெரி குட். சூப்பர். என் தந்தையின் நேர்மையை நான் வியக்கிறேன். வியக்கிறேன். ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிக்கணும். I Uh, amazed. சொல்லுங்க. I amaze வருங்களாங்க சார். இருங்க இந்த ஒரு Admire. okay. Admire. I admire With நேர்மைக்கு my என்ன வார்த்தை? இந்த நேர்மைக்கு என்ன வார்த்தை? honest. அது ஆனஸ்ட்ங்கிறது நேர்மையாக, நேர்மைக்கு. இப்ப பாருங்க, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டுடணும். I admire my father's ஆனஸ்ட் வராது, கொஞ்சம் மாத்தணும். எப்படி மாத்துவீங்க? நவுனா மாத்தணும். நம்ம பேசியிருக்கோமே. ஒன் லெட்டர் இஸ் மிஸ்ஸிங். Honesty. ஆனஸ்டி. ஸோ ஆனஸ்டி தான் நவுனு, அதான் அப்டிராக்ட் நவுனு. நேர்மை. நேர்மை. ஓகே. வெரி குட். இந்த லாஸ்ட் 2 பாத்திரம். என் தாய் தான் என் முன்னோடி. இது கொண்டு வந்து My mother is நம்ம Yeah. சொன்னோம். my ரோல் மாடல். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பரா my- சொல்லுங்க. my mother is a role model for me. அப்படிங்கறது இல்ல சொல்லலாம். இல்ல இல்ல நீங்க என் முன்னோடி இப்படி போடுங்க. மை ரோல் மாடல் போடுங்க. Yeah, my அப்படிதானே வரும். Okay, is my role model. வெரி குட். லாஸ்ட் ஒன். வாழ்க்கையை நான் எண்ணி கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் மூவிஸ்ல வரும். மூவிஸ்ல வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம். I குடும்பம் இல்லாமல் வாழ்க்கையை நான் எண்ணி பார்க்க முடியாது. நான் எண்ணி கூட பார்க்க முடியாது. என்ன I வந்து cannot believe without cannot like it. Believe இல்ல, எண்ணி பார்க்கிறது. I cannot imagine. imagine. I Okay, I cannot cannot imagine without my my family. family. Very good. I cannot imagine வாழ்க்கையை. I can't imagine my life Without my family. without my family. அவ்வளவு. ஆக்சுவலா அதான் ஃபுல் கிளாஸே ஒரு கிளாஸ் தான் அப்படி இருக்கு. இப்ப இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு.
நீங்க இது வந்து இது முடிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இப்போ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு புஷ் இட். இந்த நெக்ஸ்ட் 4-5 இது பண்ணிக்கலாம். நீங்க சொன்னது வந்து யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங். நான் டவுன்லோட் பண்ணி அனுப்புறேன். நீங்க யூ ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் ஷேரிங்கா இது சொன்னீங்களா? எஸ் சார், இங்கே தான் சார். அங்கே போயிட்டு ஷேர் கிளிக் பண்ணிட்டு உங்க உங்க மேலே வந்து என்னோட இமெயில் அட்ரஸ் ஆட் பண்ணீங்கன்னா periyasamy.satheesh@gmail.com ஒரு PERI. ஓகே, மேல மேலே ஃபர்ஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கலையரசி இதுங்களா? ஃபர்ஸ்ட். ஆமாம். ரைட். இது இது எப்பயுமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிடுமா? இப்ப சேஞ்ச் இது எப்பயுமே இந்த லிங்க்கில் நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மேலே வந்து இப்ப நான் எடிட்டர் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்களேன். ரைட் சைடில் எடிட்டர்னு ஒன்று இருக்கு பாருங்களேன். ரைட் ரைட் ஓகே, எடிட்டரே வச்சுருங்க. எடிட்டர் வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஆட் பண்ணணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் சார். இப்ப லிங்க் எங்க இருக்கு உங்களுக்கு? நீங்கள் இதை சென்ட் பண்ணோன்னே எனக்கும் கலைக்கும் இமெயில் வந்துடும் வித் லிங்க். அந்த லிங்க் மாறவே மாற போறது இல்லை. நீங்க ஒரு அந்த வாரம் லிங்க், ஏன்னா இது நீங்கள் எப்பயுமே உங்களோட டிரைவில் ஒரே இடத்துல வச்சுருந்தீங்கன்னா மாறாது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைமும் புது புது ஃபைலாக ஜென்ரேட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் ஷேர் பண்ணணும். ஆமா. இப்ப அப்படி இல்லாம அதே இது நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டுங்க சார். இதே லிங்க் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதே லிங்க்குள்ளே போய் நம்ம நியூ சீட் ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். இதே பண்ணிக்கிறேன் நான். இதுதான் இருக்க போகுது. ஏன்னா இதுதான் உங்களுக்கு ஃபுல் இதுவே இருக்கு பாருங்க. அந்த லிங்கை காப்பி பண்ணி மேலே யூஆர்எல் இருக்கு இல்லைங்களா ப்ரௌசரில், அந்த லிங்க்கை எனக்கு காப்பி பண்ணி நீங்கள் பிங் பண்ணி விட்டீங்கன்னா எங்களால் டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இது சொல்றீங்க? ஆமாங்க சார், வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணி விட்ருங்க. வாட்ஸ்அப்ல இது பண்ண சொல்றீங்களா? ஆமாங்க சார். அதை இருங்க, இதுல கொடுத்துருங்க. இட்ஸ் உங்களுக்கு நான் இன்னொரு நம்பர்ல இருந்து அனுப்பியிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, குரூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. குரூப்ல அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேரம் வந்துருக்கு. ஒரு நிமிஷம் நான் உள்ள லாகின் பண்ணி பார்த்துறேன். இப்போ இந்த லிங்க் போனோன்னா நம்மளது எல்லாமே இருக்குது. லாஸ்ட் ஒரு 4 மட்டும் நம்ம பண்ணாமல் இருக்கோம், 5 பண்ணாமல் இருக்கோம். அதை நாங்கள் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். ரைட், நோ ப்ராப்ளம், அது பண்ணிக்கலாம். நான் அனுப்பின இது மட்டும் பார்த்தீங்களா? அந்த வீடியோ தான் பார்க்க முடிஞ்சுதா? நேற்று பார்க்க முடியல சார். இன்னைக்கு நாங்கள் அதை வந்து எங்களோட அஜெண்டாவில் போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்து நான் உங்களுக்கு மண்டே பேசலாம், அதை பற்றி மண்டே பேசிடலாம். ஷூர் சார், கண்டிப்பாங்க சார். எஸ், மண்டே நம்ம இது பண்ணலாம். வி வில் சி. அண்ட் ஒரு வாட்டி ஏதாவது பார்த்து ரிவைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்க. நிறைய ஒர்க் ஷீட்ஸ் நம்ம பண்ணியிருந்தோம் முன்னாடி. ஜஸ்ட் நோட்ஸை ரிவைஸ் பண்ணால் கூட போதும். கரெக்டுங்க சார். ஸோ அதுதான் எங்களோட பிளானும் கூட. நாங்கள் ஒவ்வொன்றா எடுத்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் சார். வெரி குட். தேங்க்யூ வெரி மச். ஐ வில் see you on Monday. Thank you so much, Thank sir. you very much, sir. Have a good day. You Bye. too. Have a nice weekend. Thank you. Thank you, sir. Bye. Thank you. Thank you.